நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் எந்த அணி எத்தனை இடங்களை கைப்பற்றப் போகிறது, அது எந்தெந்த இடங்களை கைப்பற்றப் போகிறது என்பது வரை நேற்றைய நம்முடைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் ஒளிபரப்பினோம். நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, வாக்கெடுப்புக்கு பிந்தையதாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து எந்த இடங்களில் எத்தனை இடங்கள், அதிமுக அணிக்கு எத்தனை இடம், அதிமுகவுக்கு எத்தனை இடம், பாஜக கூட்டணிக்கு எத்தனை இடம், எந்தெந்த இடங்களில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, இழுபறியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, அந்த இழுபறியாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் எந்த அணிக்கு சாதகமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நேற்று நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம ஒவ்வொரு அணியாக பார்க்க போகிறோம். முதல்ல பாஜக அணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஜக அணி. பாஜக அணி எத்தனை இடங்களில் வெல்ல போகிறது, அது எந்தெந்த இடங்கள், அப்படி வெற்றி வசப்பட்டதற்கு அல்ல வசப்படுவதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விரிவா அலச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாஜகவின் திரு ராகவன் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வனும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக இன்றைய அரசியல் மேடையில் அரங்கேறிய சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வரவேற்பதாக பாஜக மூத்த தலைவர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். பாஜக 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்துள்ள நிலையில் சுமார் 1.5 லட்சம் பேரிடம் மட்டும் கருத்துக்களை கேட்டு எப்படி தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரஷீத் அல்வி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் விவேகம் மிகுந்தவர் என பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமரின் தனித்திறமைகளை பட்டியலிட்டுள்ள அருண்ஜேட்லி, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்திருந்தால் பிரதமர் மன்மோகன் சிங் இன்னும் சிறந்த முறையில் போற்றப்பட்டிருப்பார் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அத்தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி கூறியுள்ளார். பாஜகவின் பணம் மற்றும் படைபலத்தை சமாளிக்க வாரணாசி மக்கள் தமக்கு ஆதரவு அளித்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிகளின் தேர்தல் முடிவு விவரங்கள் கருத்து கணிப்புகள் அல்ல என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவை கருத்து திணிப்புகள் என்று கூறியுள்ள அவர், திமுக வெற்றி வாய்ப்பு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் பாஜக கூட்டணி 325க்கும் அதிகமான இடங்களை பிடிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமா பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு 40க்கு 40 நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன அப்படின்றத முதல்ல மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கருத்து கணிப்பு முடிவுகள், அதாவது வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்புல என்னென்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அதிமுகவுக்கு சாதகமாக 24 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்றும், திமுக கூட்டணி 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், பாஜக அணி 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சமபலம் வாய்ந்த தொகுதிகளாக 7 தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இப்ப இதுலயே இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, சமபலம் பெற்ற 7 தொகுதிகள் யாருக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்ததில் அதுல 5 தொகுதிகள் அதிமுகவுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, 2 தொகுதிகள் பாஜகவிற்கு செல்ல இருக்கிறது. இப்போ இதுதான் வாக்கெடுப்புக்கு பிறகு நாம் நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகள். இதான் நேற்று நம்ம ஒளிபரப்பணும். அதிமுகவுக்கு 29 தொகுதிகள், திமுகவுக்கு 5, பாஜகவுக்கு 4+2 6. இப்ப இதுல இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம் முதலில் பாஜக அணி பற்றி விரிவாக பார்க்கிறோம். பாஜக அணி 4 இடங்களில் கண்டிப்பாக ஜெயிக்கிறது என்று வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. அந்த 4 இடங்கள் இதுதான்: கன்னியாகுமரி, தென்கோடியிலிருந்து கன்னியாகுமரி, விருதுநகர், தருமபுரி, புதுச்சேரி. இந்த 4 இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் வெற்றி பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போகிறோம். இந்த 4 தொகுதிகளில் வெற்றி வசப்படுவதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேசியிருக்கிறோம். முதல்ல திரு ராகவனிடம் நான் ஆரம்பிக்க விரும்புறேன். கன்னியாகுமரி, விருதுநகர், தருமபுரி, புதுச்சேரி ஆகிய 4 இடங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வாக்கெடுப்புக்கு பிறகு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள், கருத்து கணிப்பு முடிவுகள் திணிப்புகள் அப்படின்னு சில தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த 4 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பா இந்த 4 தொகுதிகளில் உங்களுக்கு வின்னிங் மெஜாரிட்டி கிடைக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? 4 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னு சொன்னா, கன்னியாகுமரி உதாரணத்துக்கு எடுத்தோம் சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாகவும் பலமாக இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் அங்கே போட்டியிடுகிறார். எல்லா தொகுதியிலுமே அது மாதிரி அந்த வேட்பாளர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் வேட்பாளராக இருக்கிறார்கள். அதனால நேச்சுரல் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்.
அதே நேரத்தில் அமைப்பு ரீதியாகவும் கூட எங்களுக்கு அங்க ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது. அதனால வெற்றி பெற முடியும். 4 தொகுதிகள் மாத்திரமல்ல, நீங்க சொல்றதுனால கேட்கறதுனால சொல்றேன். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இருக்கு. ஆனா தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆதரவு இருக்கணும், அமைப்பு பலம் அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இருக்கணும். இது எல்லாமே இந்த 4 தொகுதிகள் நல்லா இருக்கு. திரு கார்த்திக், உங்களுடைய பார்வை என்ன? நீங்க இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணமா எதை பாக்குறீங்க? முக்கியமா வேட்பாளர்கள் ஒரு முதல் காரணியா இருக்குது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏன்னா வேட்பாளர்களுடைய தனித்தன்மை வாய்ந்த வேட்பாளர்களாக ஒவ்வொரு கட்சியிலையும் அதிகப்படியான ப்ரொஜெக்ஷன்ஸ் வருது. இப்ப அன்புமணியோ அல்லது வைகோவோ பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே அந்த கட்சியினுடைய தலைவர்களாக அல்லது ரொம்ப ப்ராமினன்ட் லீடர்ஸா இருக்கும்போது அதுக்கான கூடுதல் உழைப்பு அங்க இருக்குது. அந்தந்த கட்சி பலத்தோட சேர்ந்து தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணிகள் அதுல இருக்கு. இப்ப கன்னியாகுமரியில எடுத்துட்டீங்கன்னா நீங்க 6 முனை போட்டி கிட்டத்தட்ட அந்த தொகுதியில அப்படியான ஒரு இடத்துல இவருக்கு என்ன இருக்குன்னா இவர் வெற்றி பெற்றால் அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும்போது அது ஒரு கூடுதல் பலமா வருது. அதற்கு பிறகு மற்ற எல்லா காரணிகளும் ஓட்டு அங்க நிறைய செதறுது. அந்த அடிப்படையில அங்க ஈஸியா வந்துடுறாங்க. ஒவ்வொரு தொகுதியா பார்க்க போறோம். அடுத்ததா 4 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரியுது. இதுல ஒவ்வொன்றா நம்ம நிதானமா பார்ப்போம். முதல் தொகுதியாக நாம் பார்க்க இருப்பது வைகோ களத்தில் நின்றிருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதி. இந்த தொகுதியில ஆண்கள் எவ்வளவு வாக்கு விகிதம் வந்தது என்பதை முதல்ல பார்க்கலாம். மொத்தமா 74.96% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதுல ஆண்கள் 74.46%, பெண்கள் அவர்களை சற்று அதிகமாக 75.45% வாக்களித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் 3ஆம் பாலினத்தவர்கள் 40.91% வாக்களித்திருக்க 74.96 தமிழகத்துடைய தேசிய சராசரியை விட சற்று அதிகம். இப்ப இதுல விருதுநகர் வாக்கு விகிதத்தை நம்ம பார்த்தோம். இங்க விருதுநகர் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது போல நம்ம ஏற்கனவே பேசியது போல வைகோ, மதிமுகவின் வைகோ தான் முதலிடத்தில் இருக்கிறார். 2வது இடத்துல அதிமுகவுடைய ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். 3வது இடத்துல திமுகவுடைய ரத்னவேல் இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பேச இருக்கிறோம். ராகவன் உங்ககிட்ட ஆரம்பிக்க, உங்க கூட்டணி கட்சி தலைவர் வைகோ களமிறங்கி இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் வைகோவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்ப என்னோட கேள்வி, வைகோ என்ற தனிநபர் இந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதற்கு முக்கியமான காரணமா, இல்ல பாஜக அதை அமைத்திருக்கக்கூடிய அணி, அந்த அணியுடைய பலம் முக்கியமான காரணம்? வெற்றிக்கு ஒரு காரணம் இதுதான் என்று சொல்ல முடியாது. பல காரணங்கள் இருக்கிறது. நிச்சயமா வைகோ மிகச்சிறந்த பெரிய தலைவர் தமிழகத்தில். அதனால அவர் நிற்கிறார் என்று சொல்லும் பொழுது வாக்காளர்களுக்கு அவர் மீது ஒரு வரத்தான் வரும், இன்ஃபுளுன்ஸ் ஆகும். அதே நேரத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம வேட்பாளர் நரேந்திர மோடியை நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி, அது நிச்சயமா ஒரு எஃபெக்ட் இருக்கத்தான் இருக்கும். அவங்களும் அமைப்பு ரீதியாக அந்த தொகுதியில எல்லா கட்சியுமே, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு காரணிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வெற்றியை தருமே தவிர தனியா ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாமே சேர்ந்து இருக்குது அந்த இடத்துல தான். இப்போ வைகோ நிற்கிற ஒரு பிரபலமான வேட்பாளராக இருந்தாலும் இதை தாண்டி வேறு என்ன காரணங்கள் அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குங்க? அதாவது வாக்கு சதவீதம் பிரிவது, பல்முனை போட்டி, இப்படி வேற ஏதாவது காரணங்கள், முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏற்கனவே ஒரு முறை அங்க எம்பியா அவர் இருந்திருக்கிறாரு. இருந்தபோது அவருடைய எம்பியா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவர் அங்க ஒரு தீத்தடுப்பு அப்போது மருத்துவமனை கொண்டு வரதுல அவர் மேற்கொண்ட முயற்சிகள், அப்படியான சில விஷயங்களும் இருக்குது. அதை தாண்டி இப்போ சமீபத்தில் இருந்த 2 முக்கியமான விஷயங்கள்ல அவருடைய ஆர்வம் அல்லது அதற்கு அவர் செலுத்திய அந்த முக்கியத்துவமும் அங்க இடம்பெறுது. ஒன்னு இது ஃபயர் ஒர்க்ஸுக்கான இஷ்யூஸ் வரும்போது சைனால இருந்து இம்போர்ட் பண்ணலாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இஷ்யூ எடுக்கும்போது இவர் அதுக்காக முழுமையான தன்னுடைய ஆதரவை கொடுத்தார் அங்க இருக்கிற தொழிற்சாலைகளை சார்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி தீப்பெட்டி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்த போது அவர் நிற்கிறார். இது ஒரு இது. இரண்டாவதாக அவரோட யாரெல்லாம் மோதுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராதாகிருஷ்ணன் அங்க உள்ளாட்சி பிரதிநிதியாக 3 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு தூரம் அவர் அங்க சிறப்பா பணியாற்றினாரா இல்லையாங்கிற ஒரு இதுவும் அங்க எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த அடிப்படையிலும் இவர் ரத்னவேல் வெளியில இருந்து வந்த ஒருத்தர் தான். அவர் மதுரை மையமாக இருக்கிறாரு. கம்யூனலா சில விஷயங்களும் அவங்க நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மேஜர் காஸ்ட் டிவைட் ஆயிடுது. அப்ப வைகோங்கிற ஒரு லீடருக்கு ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் அக்ராஸ் த ஸ்டேட் இருக்குது. அதுவும் அவருக்கு ஒரு கூடுதலாகவும் இருக்குது. அவர் அங்க வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய குரலை அல்லது அங்க இருக்கிற முக்கியமா சிவகாசியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒருத்தர் வேணும். அதே மாதிரி பாஜக ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சியில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புள்ள ஒருத்தராக, அமைச்சரவையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒருவராகவும் அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. விமன் ஓட்டர்ஸோட சப்போர்ட்டும் ஆச்சரியமாக இந்த முறை மதிமுகவுக்கு போயிருக்கு. பொதுவா விமன் ஓட்டர்ஸ் அதிமுகவை தான் எடுத்திருப்பாங்க. ரூரல் விமன் கொஞ்சம் அதிகமா காணப்படுது. கார்த்திக் அவர்கள் சொன்னது போல
அதிமுகவோ திமுகவுடைய அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருப்பாங்க. ஆனா வைகோ அவர்கள் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது அந்த தொகுதியில முக்கியமான பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரதமரோட நேரடி தொடர்பில் அவர் இருக்கலாம். அதன் மூலமாக அந்த தொகுதிக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கலாம். வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கையில் அதை போட்டிருக்கலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு காரணம் தான். பாராளுமன்ற தொகுதியில மக்கள் ஓட்டு போடும் பொழுது நம்முடைய பார்லிமெண்ட்டுக்கு ஏதாவது நடக்குமான்னு கூட யோசிப்பாங்க. அந்த விதத்துல யாரால செய்ய முடியும்? இப்போ நாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ சொல்லும் பொழுது பிரதம வேட்பாளரை சொல்லுகின்றோம். அதிமுக திமுக பிரதம வேட்பாளர் சொல்ல தேசிய கட்சிகளோடு கூட்டணியும் கிடையாது. இவர்களுக்கு வாக்களித்ததனால என்ன பிரயோஜனம்? பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர், அவ்வளவுதான். இவர்களால அந்த திட்டங்களை கொண்டு வர முடியுமா அப்படி சொன்னா நடக்காது. இன்னைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாருமே வேட்பாளருடைய ஸ்டார் வேல்யூ அவருடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு சுருக்கமா சொல்லுங்க. வைகோ தன்னுடைய பிரச்சாரங்களில் பேசும்பொழுது அல்லது இன்னைக்கு கூட ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் என்பது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன் சாத்தியம் இல்லை? அதாவதுங்க, அதான் சொன்னல 1+1 need not be 2 in politics. 1+1 2 ஆகணும்னு அரசியல்ல கிடையாது. அது 11 போட்டி இருக்கிறது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாணிக் தாக்கூர் களத்தில் இருக்க திமுக அதிமுக மார்க்சிஸ்ட் வேட்பாளர் களத்தில் இருக்கிற இப்படி இருக்கும் பொழுது ஓட்டுகள் அதிகமாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்க சமயங்கள 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசம் நான் வாங்குவேன்னு சொல்றாரு. அது வெற்றி பெற வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு மக்கள் வாக்களிக்க கூட விரும்ப மாட்டார்களே. இப்ப காங்கிரஸ் இருக்கிறது சரி, அவர்கள் என்ன வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு மக்கள் அதையும் பார்ப்பாங்கல்ல. மக்கள் ஒன்னும் அதெல்லாம் தெரியாதல்ல. சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள் இதையும் கூட தெரியும். அனாவசியமாக தோற்கின்ற ஒருத்தருக்கு வாக்குகளை போட்டு தோற்கடியது அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அது அவருடைய தன்னம்பிக்கையா வேணா சொல்லலாம். ஆனா ஏன்னா அங்க வந்து கூட்டணி கட்சியினுடைய பலம்ங்கிறது குறைவா தான் இருக்குது. 1 லட்சம் வருமாங்கிறது ஒரு சந்தேகம்ங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஏன்னா பாஜக அங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு பேஸ் கிடையாது. பாமகவுடைய பேஸ் சுத்தமா கிடையாது. அவர் தேமுதிக மட்டுமே அங்க நம்பி இருக்கிறார். அதனால 1 லட்சம் வாக்குகள்ங்கிறது சாத்தியம் குறைவானதா தான் நான் பார்க்கிறேன். இப்போ விருதுநகரில் வைகோவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதுதான் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். வைகோ எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் அவர் முன் இருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன, அந்த மக்கள் என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படின்றத மக்களிடமே நாம் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். 42 வருஷம் வேலை காமானாங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் கூலி கட்டால ஓனர்கிட்ட கேட்க போனா அந்த அது இதுட்டு வரி வட்டி அப்படின்ட்டு அவங்க வந்து அரட்டுறாங்க. சரி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா ஏதாச்சும் ஆச்சுட்டானா ஏதாச்சும் உயிர் சேதம் வந்துருது. நாங்க 10 பேரே வேலை கொண்டிருக்கு. வந்தோம் நிம்மதியா வேலை பார்த்தோம் போனோம் அப்படின்றா இல்ல. ஏதோ வர்றோம் வேலைஞ்சிட்டு போறோம், கூலி கட்டாத கூலி. விலைவாசி ஏறிட்டு போகுது. விலைவாசி ஒரு கட்டுப்பாடு இல்ல. தொழிலாளருக்கு இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு எந்த விதமான இதுவுமே பண்ணல. மத்திய அரசு வந்து எங்களுக்கு பட்டாசு தொழிலாளர் தொழிலுக்கு எந்த விதமான சலுகையும் பண்றதில்லை. இந்த தீக்காயங்களுக்கும் தலைக்காயங்களுக்கும் வந்து சரியான சிகிச்சை அளிக்கிறதுக்கு இங்க வந்து அதுக்கான தனிப்பிரிவு இல்லை. ஏதோ மத்திய சர்க்கார்ல இருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவி கிடைச்சுன்னு சொன்னாக்க ஆரம்பிச்சாக்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி காயங்களுக்கு வந்து மதுரைக்கு தான் அனுப்பிக்கிறாங்க. மதுரை போகணும்னா சிலர் இறந்து போறாங்க. அதனால இந்த முதலுதவி அளிச்சும் கூட பிரயோஜனம் கிடையாது. விவசாய பெருமக்களுக்கு திருமங்கலம் கால்வாயத்திலிருந்து எந்த ஒரு ஓட்டு தண்ணி கூட வரைக்கும் வந்தாங்கல்ல. எல்லாமே அந்த உசிலம்பட்டியை அந்த குப்படம்பட்டியோட நின்றுக்கிறோம். அதுக்கு பின்னால வந்து எந்த தண்ணி வந்து இந்த பக்கம் வரதில்லை. ஆனா பேரளவில் இருக்கிற திட்டத்தை மாற்றி இன்னும் குறைந்த நாட்களையாவது இந்த திருமங்கலம் பிரதான கால்வாய் திட்டத்தை வந்து செயல்படுத்தி கொடுத்தா இந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 52 கிராம மக்களுக்கும் வசதியா இருக்கும். விருதுநகர் மக்களுடைய விருப்பங்கள் என்ன, கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். திரு கார்த்திகை செல்வம் கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்போ வைகோ எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு சென்றால் அவர் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், உடனடியாக செய்து கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விபத்துகள், அதன் காரணமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகள், அதை தடுப்பதற்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த மருத்துவ வசதிகள் தேவைப்படுகிறது. அப்ப அந்த உயிரிழப்புகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு உயிரும் அதனுடைய விலையும் அதை முதன்மையான ஒரு உடனடியாக எடுக்கணும்னு சொல்றீங்க. அது எந்த மாவட்டத்திலுமே மருத்துவ வசதிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சிவகாசியில அதனுடைய அவசியம் ரொம்ப அதிகமா இருக்கும். கன்னியாகுமரியில மக்கள் எத்தனை சதவீதம் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். கன்னியாகுமரியுடைய வாக்கு விகிதம் என்ன? ஆண்கள் 66.10%, பெண்கள் 69.31%, மற்றவர்கள் 2.86% தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார்கள். மொத்தமாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் 67.69%. இது சற்று குறைவுதான். இப்ப இதுல கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும்
எவ்வளவு வாக்கு விகிதம் அப்படின்னு பார்த்தோம். இங்க நின்ற வேட்பாளர்களில் யார் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வாக்கெடுப்புக்கு பிறகு நாம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளில் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் முதலிடத்தில் இருக்கிறார். அதிமுகவின் ஜான் தங்கம் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். திமுகவின் ராஜரத்னம் 3வது இடத்தில் இருக்கிறார். இப்போ பொன் ராதாகிருஷ்ணனுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அமைச்சராவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் திரு ராகவன் கிட்ட ஆரம்பிக்க விரும்புறேன். பொன் ராதாகிருஷ்ணனுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே அது பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கடுமையான போட்டி, காங்கிரஸ் வசந்தகுமாரை களமிறக்கிய போது ஒரு போட்டி கடுமையானதாக பார்க்கப்பட்டது. பிறகு அதிமுக வேட்பாளருக்கும் ஒரு பலமான வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல தாண்டி பொன் ராதாகிருஷ்ணன் இந்த வாக்கெடுப்புக்கு பிந்திய கருத்து கணிப்புல முதலிடம் பெற்றிருப்பதற்கு முக்கியமான 2 காரணங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்ல, பொன் ராதாகிருஷ்ணன் எங்களுடைய மாநில தலைவருடைய அவருக்கு இருக்கிற அந்த நற்பெயர், அவர் அமைச்சரா இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்ததா இருக்கட்டும், சாய் சென்டர் கொண்டு வர முயற்சி பண்ணாரு. நாகர்கோவில் டு ட்ரிவாண்ட்ரம் அந்த சாலைகள், நல்ல சாலைகளுக்கு போட்டு வந்தாரு. இது எல்லாமே அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அது இல்லாம பிஜேபி அமைப்பு ரீதியாகவே வலுவாய்ந்த ஒரு மாவட்டம் அந்த கன்னியாகுமரி மாவட்டம். சென்ற முறை பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல வாக்குகளை பெற்றார். அது அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு, அவருக்கு இருக்கிற நற்பெயர், அவர் ரொம்ப சிம்பிளா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர். இது நிச்சயமாக அது மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால அது இல்லாம ஸ்ட்ராங் கேண்டிடேட். நம்ம மரியாதைக்குரிய கார்த்திக் சொன்ன போல வந்தால் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறார், வாய்ப்பு இருக்கிறது என்றும் பொழுது நேச்சுரலாவே அவர் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறோம். அதனால நிச்சயமா பிஜேபி ஜெயிக்குவாங்க. கார்த்திக், இப்ப கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய போட்டி மற்ற இடங்களை விட சற்று பலமான போட்டி. மார்க்சிஸ்ட்ல பெலார்மின் களத்தில் இருக்கிற, ஆம் ஆத்மியில சுப உதயகுமார், அன்னுடைய எதிர்ப்பாளர் உதயகுமார் களத்தில் இருக்கிறார். திமுக ராஜரத்னம், அதிமுக பலமான ஒரு கட்சி, ஜான் தங்கம் அதிகமான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி. காங்கிரஸ்ல ஒரு பிரபலமான வேட்பாளரான வசந்தகுமாரி களம் இறக்கியிருக்காங்க. இவ்வளவு போட்டிகள், இவ்வளவு பல்முனை போட்டி, வாக்கு சரிவது சிதறுவது, இதையெல்லாம் தாண்டி பொன் ராதாகிருஷ்ணன் அதை கேபிட்டலைஸ் பண்ணி முதலிடத்துக்கு வரார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க? பொதுவா கன்னியாகுமரி தொகுதி மற்ற தொகுதிகளில் இருந்து வேறுபட்டிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனல் பார்ட்டிஸோட இன்ஃபுளுன்ஸ் கன்னியாகுமரியில் எப்பவுமே அதிகம். எந்த தேர்தலாக இருந்தாலும் கடந்த முறை மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றது. ஆனாலும் கூட அங்க நேஷனல் பார்ட்டிஸ் எப்பவுமே ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஸ்ல இருப்பாங்க. அது காங்கிரஸ் இருந்தபோது அதனுடைய துணையோட வந்தது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார். ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வாக்கு சதவீதமே அங்க குறைவா தான் இருந்திருக்குது. நேஷனல் ஸ்டேட் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 6% கம்மியா இருக்கு. அப்புறம் நிறைய பேர் இப்போ நீங்க எஸ்பி உதயகுமார் ஆகட்டும் அல்லது பெல்லார்மின் இவங்க எல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைனாலும் கூட ஒரு கன்சிடபிள் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அவங்க பிரிப்பாங்க. 75,000 இருந்து 80,000 வாக்குகள்ங்கிறது ரொம்ப சாதாரணமா அவங்களால பிரிக்க முடியும் ஒவ்வொருத்தராலையும். அப்படியான ஒரு சூழல்ல தான் பொன் ராதாகிருஷ்ணனுடைய வெற்றிங்கிறது உறுதி செய்யப்படுது. வசந்தகுமாரும் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா முதல் 3 இடங்கள்ல வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் வெற்றி பெறதுக்கான ஒரு மார்ஜின் சின்னதா இருக்கும். ஆனா இவர் என்ன நீங்க ஆட்சி அமைய போறது பாஜகன்ற ஒரு இமேஜ் ஆரம்பத்தில இருந்து இருந்துட்டு இருக்கு. அதுவும் அவருக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும். வெற்றி பெறும் கட்சிக்கு ஓட்டு போடலாம். சாதாரணமா அங்க நாகர்கோயிலாக இருந்த போதும் கன்னியாகுமரியாக மாறிய பிறகும் கூட அந்த தொகுதிங்கிறது பிஜேபியோட ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறது. ஆர்கனைசேஷன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு வாக்குகளை வாக்கு மையத்துக்கு கொண்டு வரதும் வாக்கா மாற்றுறதும் மக்களோட ஆதரவை வாக்குகளா மாற்றத்துக்கான அந்த ஸ்ட்ராங் பேஸ் கன்னியாகுமரியில் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் எம்பியாக தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் அவர் உடனடியாக செய்ய வேண்டியது அவரிடம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அந்த மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை களத்துக்கு சென்று கேட்டோம். அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். உலகிலேயே உயர்ந்த ரப்பர் கிடைக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கிடைக்குது. அது சர்வதேச ஆய்வு நிறுவனம் சொல்லுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் உயர்ந்த ரப்பர் கிடைக்குது. இப்போ ரப்பர் பூங்கா அமைக்கணும்னு செம்பவராமபுதூர்ல நிலம் ஒதுக்கீடு செய்தாங்க, நிதி ஒதுக்கீடு செய்தாங்க. அது கல்லு நாட்டினது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னால எந்த நகழ்வும் அண்டை மாநிலத்திலிருந்து கோழி கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் ஆஸ்பத்திரி கழிவுகள் எல்லாம் கொண்டு எங்கள் மாவட்டத்தில் கொட்டுகிறார்கள். எங்கள் களியக்காவிளை பகுதியில் இருக்கின்ற நீர் ஓடைகளிலும் கால்வாய்களிலும் சானல்களிலும் கொட்டுகின்ற காரணத்தினால் மழை காலங்களிலே அதில் விஷ கிருமிகள் குடிநீர் திட்டங்களில் பரவி மக்களுக்கு கொடிய நோய்களை ஏற்படுத்தி மக்கள் அவதிப்படுகிறார்கள். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல புது ட்ரெயின் விடுவோம்னு சொன்னாங்க, விடல. என்ன ட்ரெயின்னா ஹைதராபாத் ட்ரெயின் விடல. அப்புறமா கொச்சிவேலி, திருவனந்தபுரம், நாகர்கோவில் வழியாக திருநெல்வேலி வழியாக வேளாங்கண்ணி ட்ரெயின் விடல. முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இப்படி குறைபாடு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல நான் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது அதே பிளாட்ஃபார்ம்
3 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இதுல வந்து 7வது மினிமம் வேணும். தினசரி 40 ட்ரெயின் இங்க இருந்து இயங்குது. அப்படி இருக்கும்போது 40 ட்ரெயினுக்கு கூடுதல் மினிமம் 7 பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா நிறைய ட்ரெயின் வரலாம், புதுசா உள்ள ட்ரெயின் வந்துக்கலாம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மீன் ஏற்றுமதியை செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி வெறும் வாக்குறுதியாகவே இருக்கிறது. இன்று வரை அதை செயல்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாது குமரி மாவட்ட மீனவர்களின் நீண்டகால கோரிக்கையான மீன்களை பதப்படுத்தும் நிலையத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வெறும் வாக்குறுதிகளோடு விட்டு இந்த மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு விட்டு நடுக்கடலில் விட வேண்டிய சூழ்நிலையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குமரி மக்களுடைய குமுறல்களை பார்த்தோம். ஒரு தொகுதியில யார் எம்பியாக வரப்போகிறார், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறது என்பதோடு நின்று விடாமல் ஒரு பொறுப்புள்ள சமூக ஊடகமாக அப்படி வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய எம்பி எந்தெந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும், அவருடைய தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அவருக்கே ஒரு முறை சுட்டிக்காட்டும் ஒரு நோக்கத்தில் தான் இந்த செய்தியை நம்ம ஒளிபரப்பினோம். இப்போ 3-4 கோரிக்கை, முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கைகளை இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்றம் செல்லும் பொழுது உடனடியாக இந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்ன கோரிக்கைகள் அத்தனையுமே முக்கியமான கோரிக்கைகள். இதுல கவனம் கொடுக்கணும், அது கவனம் கொடுப்பாரு. அப்படித்தான் அவருடைய பிரச்சாரத்துல கூட தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதெல்லாம் ஒரு முக்கியமான கோரிக்கை தான். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றினாலே அந்த மக்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார்கள். நீண்ட கால கோரிக்கை இது. கடந்த காலங்களில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதை பத்தி கவலையே படல. அதனாலதான் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு கூடும்பொழுது இது கூட கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தோல்விகளும் கூட இன்றைக்கு இவருக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனால இது நிச்சயமாக அவனுக்கு கண்டிப்பா அதை செஞ்சு நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்ட மக்களுக்கு அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்புவோம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான பகுதி இருக்கிறது, அதுதான் அரசியல் வியூகம் பகுதி. இன்னைக்கு அரசியல் வியூகம் பகுதியில நம்ம பார்க்க போற செய்தி இதுதான். இன்னைக்கு நம்ம அரசியல் வியூகம் பார்க்க போற செய்தியும் பாஜக அணி குறித்த ஒரு செய்தி தான். கவலையில் கேப்டன், கணிப்புகளில் வெற்றி செய்தி வராததால் மலரும் ஆட்சியில் மகத்துவம் கிடைக்காதோ என மனம் வருந்தி கிடக்கிறாராம் கேப்டன். பதிவாச்சு அப்படின்றத பார்ப்போம். தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் பதிவான தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தான். 81.14% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகபட்சமான வாக்குகள் பதிவான இடம். அதுல ஆண்கள் 81.59%, பெண்கள் 80.68%. வழக்கமாக தமிழகத்தில் நிறைய இடங்களில் பெண்களுடைய வாக்கு விகிதம் அதிகமாக இருக்கிறது. தருமபுரியில ஆண்களுடைய வாக்கு விகிதம் அதிகமாக இருக்கிறது. மற்றவர்கள் 45.45% வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக 81.14% மக்கள் பதிவு செய்த வாக்குகளின் அடிப்படையில் யார் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, இந்த வாக்கெடுப்புக்கு பிறகு நடத்திய கருத்து கணிப்பு முடிவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தேர்தலில் இந்த தொகுதியில களம் கண்டவர்களில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாமகவின் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலிடத்தில் இருக்கிறார். அதிமுகவின் மோகன் 2வது இடத்திலும், தற்போதைய எம்பியான திமுகவின் தாமரை செல்வன் 3வது இடத்திலும் இருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் முதலிடத்தில் இருக்கிறார். இப்போ திரு ராகுலிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 81.14% தமிழகத்திலே அதிகமான ஒரு வாக்கு சதவீதம். சில இடங்கள்ல கட்சிகளுக்காக மக்கள் வாக்களிப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடணும், அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். சில இடங்கள்ல வேட்பாளர்களை மனதில் வைத்து வாக்களிக்கப்படும். இப்போ தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் இவர் வரணும் அப்படின்னோ இல்ல வரக்கூடாது என்பதற்காகவோ அதிகமான வாக்குகள் பதிவாகலாம். அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் வர வேண்டும் என்றோ இல்ல வரக்கூடாது என்பதற்காகவோ இவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இந்த கருத்து மாற்றத்திற்கான இந்த வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது காரணம் மாற்றத்திற்கான வாக்குதான். மரியாதைக்குரிய திரு அன்புமணி அவர்கள் அந்த பாமகவுடைய முன்னணி தலைவர்கள் என்பது மாத்திரமல்ல, பாமக கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னமே தேர்தலுக்கு ஒரு 4 மாசம் 5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப களப்பணி முடிந்த அளவிலே எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ எந்த அளவுல பல கிராமங்கள்ல பூத் கமிட்டி அமைப்பதுல இருந்து எல்லாமே அவங்க முதல்லயே ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. இருந்தபொழுதும் கூட அன்புமணியே அவங்க வேட்பாளர் போது இன்னும் உற்சாகமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேலையை நாங்க பார்க்க முடிஞ்சது. அதே போல தேமுதிகவும் பிஜேபி கூட்டணி என்பது மிகப்பெரிய பலம். நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த அலை எல்லாமே சேர்ந்து அந்த வேட்பாளர் அன்புமணியின் போது நேச்சுரலாவே எப்படி வைகோ அவர்கள் விருதுநகர்ல சொன்னமோ அதே இங்கேயும் கூட அப்ளை ஆகும். அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர் நிற்கும் பொழுது நேச்சுரலாவே அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு மாற்றத்துக்கான வாக்கு சதவீதம் தான் நினைக்கிறேன். திரு கார்த்தி செல்வம் கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த மோடி அலை என்பதெல்லாம் தாண்டி
ஒரு சாதிய ஈக்குவேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பார்க்கப்படுகிறது. இளவரசனுடைய மரணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அதோடைய பரபரப்பு இன்னும் கூட அந்த பகுதிகளில் உணரப்படுது. அப்படி இருக்கும் பொழுது பாமகவின் அன்புமணி ராமதாஸ் போகும்போது திவ்யாவின் தாய் ஆரத்தி எடுத்து வரவேற்றது, அது குறித்த சர்ச்சைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இங்க இந்த சாதி அடிப்படையிலான வாக்குகள் எந்த அளவுக்கு இந்த ரோலை பிளே பண்ணிருக்கணும்? காஸ்ட் போலரைசேஷன் தான் கட்டாயமா அந்த வாக்கு சதவீதம் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். மோடி அலை என்பதெல்லாம் தர்மபுரியில கிடையாது, ஒரு அர்பன் ஏரியால இருக்கலாம். அது கூட எனக்கு தெரியல. ஏன்னா முக்கியமான தலைவர்களாக இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்ற எல்லா இடங்கள்லயும் ஸ்டேட் ஆவரேஜை விட கம்மியா தான் இருந்துச்சு பெர்சன்டேஜ். ஆனால் அது கூடுதலா வந்துதான் தெரியல. ஆனால் இங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும், தர்மபுரி மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாமக அல்லது வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகள் எல்லாத்திலையும் வாக்கு சதவீதம் ஸ்டேட் ஆவரேஜை விட அதிகமா இருக்குது. கிட்டத்தட்ட 78% ஒரு 15 தொகுதிகளில் வந்திருக்குது. அதுல அதிகபட்சமா தர்மபுரியில இருக்குது. இங்க ஏன் காஸ்ட் போலரைசேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, இது இந்த 1 இயரா அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இளவரசன் பிரச்சனைக்கு பிறகா தொடர்ந்து அது ஒரு ஜாதிய ரீதியான ஒரு அடிப்படை இருக்கு. அதுதான் முதன்மை காரணம். இரண்டாவதாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்த போது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு கூடுதலா ஒரு கலர் அவருக்கு இருக்கு. இன்னொன்னு, மற்ற கூட்டணி கட்சிகளுடைய பிரசன்ஸும் அங்க நிறைய இருக்கு. தேமுதிக நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. கேஎம்டிகே கூட இருக்கு. கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்திற்கும் ஓரளவுக்கு அங்க ஒரு சதவீதமான வாக்கு சதவீதம் இருக்குது. பாமகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. பெண்ணகரத்துல அவங்க தனியா நின்று 2வது இடத்தை பெற்றாங்க பை எலெக்ஷன்ல. அந்த மாதிரி அவங்க ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. பெண்ணகரம் தேர்தல் ஃபார்முலாங்கிறது கிட்டத்தட்ட வீடு வீடா அவங்க மைக்ரோ பிளானிங் மாதிரி பண்ணாங்க. அதே தான் இங்க நடந்தது. வேற எந்த தொகுதிக்கும் போகாம பாமக ஃபவுண்டர் லீடர் சீனியர் லீடரும் போய் அங்க இருந்தார். இதுல நீங்க சொல்லும் பொழுது காஸ்ட் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது 80% வாக்குகள் அங்க விழுந்திருக்குது. இதுல காஸ்ட் போலரைசேஷன் சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அத்தனை மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் தான் வாக்களிச்சாங்க, மீதி பேர் வாக்களிக்கலன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு சதவீதம் இருந்த இடம் தருமபுரி. அதனால இந்த கருத்தை நான் ஏற்றுக்கல. ஆனா பொதுவா எல்லா மக்களும் அங்க வாக்களிச்சிருக்கிறார்கள். அதனால ஒரு போலரைஸ்டு இதுவா ஆர்வமாக வாக்களித்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னதுதான். அந்த கேண்டிடேட் அவருடைய காரணம் முக்கியமான காரணம். அது நிச்சயமா அது முதல்ல இருந்தே பாமக இவர் சொன்ன மாதிரி மைக்ரோ பிளானிங்ல ஒர்க் பண்ணிருந்தாங்க. அது ஒரு காரணமா தான் நான் நினைக்கிறேன். இதுல காஸ்ட் போலரைசேஷன் ஏன் சொல்றா, இந்த காஸ்டுக்கு ஒரு போலரைஸ் ஆகிற மாதிரி கவுண்டர் போலரைசேஷனும் நடக்குது. தலித்தும் பெரிய அளவுக்கு வர்றாங்க. ஆனா தலித் வாக்கு வங்கிங்கிறது திமுக அதிமுக இடையில பிரியுது. அது முழுமையாக ஒரு கட்சிக்கு போல. அப்போ முழுமையாக மற்ற நான் தலித் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் பாமகவால முன்னெடுக்கப்பட்டது. அது ஓரளவுக்கு அவருக்கு பெரிய அளவுக்கான வெற்றி. பிரதானமான மக்கள், பெரும்பாலான மக்கள் அன்புமணி ராமதாஸுக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதுதான் கருத்து கணிப்புக்கு, வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நமக்கு தெரிவிக்குது. அப்படி அன்புமணி ராமதாஸை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் மக்கள் என்ன கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். மழைக்காலங்களில் மேட்டூர் அணையில் பொறுத்த வரைக்கும் சர்ப்ளஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மிக அதிக அளவில் வருகின்ற தண்ணீர் மறுபடியும் போய் ஆற்றில் சேர்ந்து கடலுக்கு போய் சென்று வீணாகிறது. இந்த மழைநீர் அந்த நேரத்தில் சேகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகணும். அருகாமையில் உள்ள ஏரி, குளம், குட்டைகள் நிரப்புவதற்காகவும் பயன்படுத்தினால் அந்த பணி மிகவும் சிறந்ததாக இருக்கும். நிலத்தடி நீர் மட்டம் இதனால் உயரும் என்பது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த பகுதியிலே ஓடுகின்ற சின்னார் அணையின் மூலம், உபரி நீர் மூலம் ஒரு தொலைக்காத அணை கட்டப்பட்டால் அதிலிருந்து 7 டிஎம்சி தண்ணி பருவமழை காலத்திலே ஓடுகிறது. அதை போராடி கொண்டே வந்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 113 ஏரிகள் பாசனம் பெறும். அதனால் பல லட்சம் விவசாய மக்கள் பயனடைவார்கள். இதுவரையில் கட்டப்படாமல் இருக்கிறது. குருமன்ஸ் பழங்குடியின சமுதாய மக்கள் இவர்கள் எந்த பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள், இவர் மலையாள வர்க்கமா அல்லது குருமன்ஸ் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வு செய்த பட்டியலில் இவர் மாநிலத்துறை வல்லுநர்கள் மற்றும் அது கலாச்சாரத்தை சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் எல்லாம் ஆர்டிஓ மற்றும் கலெக்டர் மற்றும் வட்டாட்சியர் எல்லாம் ஆய்வு செய்த ஒரு குறிப்பீடுகளில் இவர் உண்மையாக இந்த பழங்குடியின சமுதாயத்தை பிரிவை சார்ந்தவர்கள் என்று அறிக்கை தயார் செய்து விடுகிறார்கள். ஆனால் முழுக்க கிடத்தில் போட்டு விடுகிறார்கள். அதுக்கான நடவடிக்கைகளை எதுவுமே செய்வது கிடையாது. இந்த மக்களுடைய கோரிக்கைகளை பார்த்தோம். திரு கார்த்திகேயன் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்போ தருமபுரி பகுதி பற்றி நீங்கள் நன்கு அறிந்தவர் என்ற முறையில தருமபுரியில
இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? உங்க பார்வையில் ரெண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து குடிநீர் பிரச்சனை ரொம்ப ஆதாரமான ஒரு பிரச்சனை. அது ஒகேனக்கல் ஸ்கீம் வந்த பிறகு ஒரு சில பகுதிகள் அது கவர் ஆயிருக்கு, இன்னும் முழுமையடையில. அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா அங்க வந்து சிறுநீரக கல் அதிகமாக பாதிக்கப்படுகிற மக்கள், அந்த குடிநீர்னால பாதிக்கப்படுறவங்க அங்கதான். முன்னாள் எம்பி, பாமக முன்னாள் எம்பி செந்தில் அவருக்கே தெரியும், அவர் டாக்டரா இருக்காரு. அதனால அவர் வந்து நிறைய விஷயங்கள் இதை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவதாக வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேலானவர்கள் அருகில் இருக்க பெங்களூருக்கு தான் வேலை தேடி போறாங்க. அங்க எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் இல்லாத ஒரு மாவட்டம், ரொம்ப பின்தங்கிய ஒரு மாவட்டம், இண்டஸ்ட்ரியலைசேஷனே கிடையாது. அதையும் எடுப்பதாக அன்புமணி அவர்கள் பிரச்சாரத்தின் போது முழுமையா அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இங்க வந்து முழுமையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதும் இந்த குடிநீர் பிரச்சனைகளை முன்னெடுப்பதும் முக்கியமான பணிகளாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதை அவர் முழுமையா கொண்டு போனாலே அப்புறம் அவருடைய இன்னொரு வாக்குறுதி, தமிழ்நாட்டில் இந்திய அளவிலேயே முதல் 5 இடங்கள்ல ஒரு இடமாக தர்மபுரியை நான் கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ ஒரு விஷனோட தான் இருக்காரு. அந்த அடிப்படையில அதை வந்து வாக்குறுதி சொன்ன வாக்குறுதிகள்ல ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாலே அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றினாலே மக்களுக்கு நல்ல பேர் எடுக்க முடியும்னு சொல்றீங்க. சரி, அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற சுவாரஸ்யமான பகுதி இன்றைய அரசியல் வியூகம் பகுதி. இன்னைக்கு அரசியல் வியூகம் பகுதியில நம்ம பார்க்க இருப்பது பாஜக அணி சார்ந்த ஒரு செய்திகளை பார்க்க போறோம். கவலையில் கேப்டன், கணிப்புகளில் வெற்றி செய்தி வராததால் மலரும் ஆட்சி மகத்துவம் கிடைக்காதோ என மனம் வருந்தி கிடக்கிறாராம் கேப்டன். முரசு கட்சி தலைவர் பாஜக கூட்டணியில் முக்கியமான பங்கு வகித்தார். அதிகபட்சமாக 14 இடங்களை பெற்றார். தன்னுடைய மைத்துனருக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார். ஆனால் வந்த கருத்து கணிப்பு முடிவுகளில், வாக்கெடுப்புக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் அவர் மகிழ்ச்சி அடையும்படியான செய்தி எதுவும் இல்லை. இந்த தோல்வி செய்தி அவரை மனமுடைய வைத்திருக்கிறது. அடுத்து மலர இருக்கும் புதிய ஆட்சி இதனால் தங்களுடைய கை கட்டு இறங்கி விடுமோ என்று மன வருத்தத்தோடு இருக்கிறாராம் கேப்டன். ஆனால் அப்படி எதுவும் இருக்காது, உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று தாமரை கட்சியில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதாக தகவல். புதுச்சேரியில முதல்ல வாக்கு விகிதம் என்ன அப்படின்னு பார்ப்போம். புதுச்சேரி மக்கள் எவ்வளவு பேர் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா 82.15% மக்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுல ஆண்கள் 81.48%, அவருடைய சற்று கூடுதலாக பெண்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்திருக்கிறார். 82.73% பெண்கள், மற்றவர்கள் 85. இப்போ 82.15% மக்கள் புதுச்சேரியில வாக்களித்திருக்கிறார்கள். இந்த புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் தான் லீடிங்ல இருக்கிறார். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கூட்டணியில் இருக்கார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாமக பாஜக கூட்டணி இருக்கிறது. இப்போ பாண்டிச்சேரியில் பெரிய குழப்பமாகவே இருந்தது. பாமகவும் வேட்பாளரை களத்தில் நிறுத்தியது, என்ஆர் காங்கிரசும் களத்தில் நிறுத்தியது. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கிறது. இப்போ இந்த இழுபறிக்கு பிறகு இப்ப என்ஆர் காங்கிரசுடைய கை ஓங்கி இருக்கிறது. நாராயணசாமியுடைய கை ஓங்கி இருப்பதாக அதுக்கு முன்னர் அந்த செய்திகள் எல்லாம் தெரிவிச்சது. இப்ப என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுடைய கை ஓங்கி அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது, திமுக வேட்பாளர் நஜீம் வந்து ஒரு மைனாரிட்டி வாக்குகளை முழுமையாக எடுத்துறார். அது காங்கிரசுக்கு போகக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி வந்து முழுமையா திமுக போகும்போது நாராயணசாமிக்கு அது ஒரு செட்பேக்கா, அது அவருடைய வெற்றி வாய்ப்புல அவருக்கான வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுதும் நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 பேருக்கும் சம வாய்ப்புகள் இருப்பதா தான் என்னோட தனிப்பட்ட முறையில யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆனால் என்ஆர் காங்கிரசுக்கு நீங்க அந்த முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய எளிமையான ஒரு அணுகுமுறை, இன்னும் அவருக்கு மேல எந்த விதமான பெரிய அதிருப்தியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் வரல. அந்த ஸ்டேட்ல முழுமையாக அவர் வந்து போயிட்டு இருக்காரு. பாமகவும் வாக்குகளை பிரிச்சிருது. பாமக மதிமுக அவங்களை ஆதரிக்கிறாங்க, தேமுதிக ஆதரிக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த பகுதியில மற்ற அந்த 2 கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது, அவங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப குறைவுதான். அதனால பாமகக்கான வெற்றி வாய்ப்பும் அங்க வந்து பெருசா சொல்ல முடியாது. போட்டிங்கிறது இந்த 2 பேருக்கு இடையில தான். மைனாரிட்டிகளோட வாக்குகள் வந்து முழுமையா திமுகவுக்கு பிரியறதுனால நாராயணசாமியோட அந்த வெற்றிங்கிறது வந்து பாதிக்கப்படலாம். வெற்றி வாய்ப்பு இந்த வாக்கு பிரிந்ததால் நாராயணசாமியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? சரி, பாண்டிச்சேரி மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகளாக முன்வைக்கும் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவின் பல மாகாணங்களிலிருந்து பல பகுதியிலிருந்தும் பாண்டிச்சேரிக்கு நேரடியா வந்துட்டு இருந்தவங்க இப்ப விமான சேவை இல்லைன்றதுனால மற்ற இடங்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, பாண்டிச்சேரியை ஒதுக்கிவிட்டு. பாண்டிச்சேரியில நிறைய பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற குடும்பங்கள் இங்க இருக்கு. அவங்களுடைய சொந்தங்கள் பாரிஸ்ல இருக்காங்க. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு இந்த விமான சேவை ரொம்ப ஏதுவா இருந்தது. இதை நிறுத்தப்பட்டதுனால அவங்களும் இப்ப வர்றத குறைச்சிட்டாங்க.
50 வருஷமா ஆகுது பாண்டிச்சேரி சுதந்திரம் வாங்கி. இது வரைக்கும் ஒரு புதிய ரயில் பாதை போடப்படல. எல்லா பட்ஜெட்லயும் இவங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் சென்னைக்கு ஒரு பாதை போடல, கடலூரை இணைக்கிறதுக்கு ஒரு பாதை போடல. புதுச்சேரியில் வென்று நாடாளுமன்றத்துக்கு செல்ல இருக்கிற எம்பியின் கவனத்திற்காக தனி செய்தி ஒளிபரப்பினோம். அடுத்து வரக்கூடிய எம்பி இந்த விஷயங்களை தீர்த்து வைப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை மெய்யாக வேண்டும். அடுத்ததா இப்போ நம்ம 4 தொகுதிகள் 4 இடங்கள்ல பாஜக அணி வெற்றி பெறுகிறது அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்னதாக சொன்னோம். அந்த 4 தொகுதிகளை பார்த்திருக்கும். கருத்து கணிப்பு முடிவுகள்ல சில தொகுதிகள் சமபலம் வாய்ந்த தொகுதிகள், எந்த கட்சி வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், இழுபறி நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சமபலம் வாய்ந்த தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 7 தொகுதிகளில் அது போன்ற இழுபறி நீடிக்கிறது. தமிழகத்துல தென் சென்னை, விழுப்புரம், திருச்சி, தஞ்சாவூர், கோவை, தென்காசி, தூத்துக்குடி இந்த 7 தொகுதிகளில் சமபலம் வாய்ந்த தொகுதிகளாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த 7 தொகுதிகளில் பாஜக அணிக்கு சாதகமாக அமையக்கூடியது அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் மைக்ரோவா பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு கோவை, தென்காசி ஆகிய 2 தொகுதிகளும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக அறியப்படுகிறது. திரு கார்த்திகை செல்வன் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். கோவையில் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, இப்ப தென்காசி இருக்கு. தென்காசியிலும் 2 தொகுதிகள் பாஜக அணிக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த இழுபறிக்கான காரணம் என்ன? இந்த வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு ஸ்லைட்டா அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அங்க ஒரு பாஜகவுக்கு கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியா கோயம்புத்தூர் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற ஒரு ஏரியா. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா காம்படிட்டர்ஸ் நிறைய வாக்குகள் அங்க பிரிஞ்சுட்டே இருக்குது. லெப்ட் தனியா நிக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆரம்ப கட்டத்துல சில பிரச்சனைகள், கட்சியிலிருந்து உள்கட்சி பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதற்கு பிறகு அதை ஒரு மாதிரி சரி பண்ணி எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்து வேலை பார்க்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டாரு. அது ஒண்ணு இருக்கு. ஏடிஎம்கேவும் ரொம்ப க்ளோஸ் இதுல தான் இருக்காங்க, கான்டெஸ்ட்ல தான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஏடிஎம்கேக்கு அங்க ஏன் ஒருவேளை இந்த பவர் ஒரு கிரைசிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கலாம். ஆளுங்கட்சிக்கு ஒரு பாதகமான ஒரு அம்சமா, ஏன்னா அங்க தொழில் நகரமாக அது இருக்கும்போது அது ஒரு சின்ன பின்னடைவை உருவாக்கி இருக்கலாம். அந்த அடிப்படையில் இவரும் அது மாதிரி ஏற்கனவே எம்பியாக இருந்து பணியாற்றியவர், ஓரளவுக்கு முகம் தெரிந்த ஒரு வேட்பாளராகவும் இருக்கிறதுனால அவருக்கு அந்த எட்ஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென்காசியை பொறுத்த வரைக்கும் சதன் திருமலைக்குமார் சற்று அதிகமான வாக்கு வித்தியாசத்துல கொஞ்சம் லீடிங்ல இருக்கிறார். தென்காசியில கடுமையான போட்டி தான் இருக்காது. தென்காசி எல்லாரும் ஆரம்பத்தில் கணித்தது கிருஷ்ணசாமிக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டது. ஆனால் கிருஷ்ணசாமிக்கு கிட்டத்தட்ட 2வது இடம் வருமா அப்படிங்கறதே கூட கேள்வியான ஒரு சூழல் வந்துருச்சு. தென்காசியும் பாத்தீங்கன்னா அந்த தென் மாவட்டங்கள்ல மதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்சியா தென்காசியும் இருந்தது. சதன் திருமலைக்குமாருக்கே தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல கேண்டிடேட், அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த தொகுதியில வைகோவோட அந்த இன்ஃபுளுன்ஸும் அங்க இருக்குது. ஓரளவுக்கு அவருடைய சொந்த ஊர் அந்த பகுதியில் வர்றது, அது இல்லாமல் பிஜேபியோட பிரசன்ஸும் கூட ஒரு சில பேக்கெட்ஸ்ல அங்க நிறைய இருக்கு. தேமுதிக ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு தொகுதி கூட. பாமக எல்லா கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள் கொஞ்சம் பலமான அந்த பகுதியில் பலமாக இருப்பதால் இவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. திரு ராகவன், உங்ககிட்ட அதே கேள்விதான் கேட்க விரும்புறேன். 2 தொகுதிகள் பாஜக அணிக்கு சாதகமாக அறியப்படுகிறது. சமபலம் வாய்ந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எரர் மார்ஜின் கொஞ்சம் தான் அந்த டிஃபரன்ஸ். ஜெனரலாவே எக்ஸிட் போல்ஸ்ல எரர் மார்ஜின் அப்படின்னு ஒண்ணு உண்டு, உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த எரர் மார்ஜின் காரணமாக இந்த முடிவுகள் கடைசி நிமிடத்தில் மாறி போவதற்கும் சற்று வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கோவை தென்காசியுடைய வெற்றி வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக லாஸ்ட்ல போட்டு இதுவும் எங்கள் நம்ம 4 கூட கண்டிப்பா சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல சந்தேகம் இருக்காங்க? ஒரு சந்தேகம் இல்ல. ஒரே ஒரு நான் சொல்வது என்னன்னா, உங்களுடைய முடிவுகள்ல இதை காட்டுறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகமான இடங்கள்ல பிடிப்போம். கோவை தென்காசிலாம் எரர் மார்ஜின் கொஞ்சம் ஓட்டுல அதுல இருக்காங்கன்னு சொல்றீங்க. எனக்கு நான் நினைப்பது கோவையில அதிகமான எண்ணிக்கையில வெற்றி பெறும். ஏனென்று சொன்னால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கடந்த காலங்களில் வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி அது. பிஜேபி இல்ல 39 பார்லிமெண்ட்ல அங்கதான் அதிகமான வாக்குகளை டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சது திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே இந்த வாட்டி இருக்கும். மேபி உங்களுடைய எக்ஸிட் போல்ல நிறைய பார்ட்டி கட்சிகள் இருக்கிறதுனால வேணா இந்த ஸ்லைட்டர் காட்டுறீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் கோவை தென்காசியில நீங்க சொல்ற மாதிரி இருக்காது. அதிகமான எண்ணிக்கையில வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுவாங்க. தென்காசியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டும் ரொம்ப நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற கேண்டிடேட். பக்கத்துல வைகோ அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொன்னது போல எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே அங்க செல்வாக்கு இருக்கிற இயக்கம். அதனால அது ஈஸியா வர முடியும். அகைன் மோடி ஃபேக்டர் நிச்சயமா
காஷ்மீர்ல மோடி ஃபேக்டரி எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ தமிழ்நாட்டிலையும் கூட கண்டிப்பா வேலை செய்வோங்கிற நம்பிக்கை எனக்கு. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். இறுதியான நிறைவான கேள்வியை நான் கார்த்திகேயன் கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புறேன். தமிழகத்தில் நம்மளுடைய வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி 4 இடங்களில் நிச்சயமாக பாஜக அணிக்கு வெற்றி இருக்கிறது. 2 இடங்கள்ல சற்று இழுபறி நீடிக்கிறது, இருந்தாலும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 6 இந்த 4+2 நம்ம சேர்த்த 6 தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா இந்த 6 தொகுதிகளில் வெற்றி வசப்படுவதற்கு இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர் அப்படின்னு அவர் மோடி ஃபேக்டரை சொல்றார். இப்போ நீங்கள் உங்கள் பார்வையில தமிழகத்தில் பாஜக முதல் முறையாக ஒரு பெரிய அணியை சேர்த்திருக்கிறது. இந்த அணிக்கு இவ்வளவு வாக்குகள் வந்து அது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முக்கியமான இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நான் வந்து மோடியோட பிரசன்ஸ் இருக்குன்னு வேணா ஒத்துப்பேன். ஆனா அது வந்து மிகப்பெரிய ஒரு அலையாகவோ அல்லது அதனால வந்து கூடுதல் பலம் வந்து இந்த கூட்டணியில இத்தனை இடங்கள் வெற்றி பெறாங்கிறது சந்தேகத்துக்குரியது. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிற இடங்கள்ல கூட பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை அவங்களால பெற முடியல. அது சவுத் சென்னையா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், கன்னியாகுமரியா இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு தொகுதியிலையும் தனிப்பட்ட காரணிகள் இருக்கிறது. முக்கியமான தலைவர்கள் வந்து இருக்காங்க. வைகோ, அன்புமணி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸும் பிளஸ் பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேசி இருக்குது. அப்புறம் இது வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற முறையில தான் இந்த தடவை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க ஒரு வேவ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கல. அது ஒரு காரணம். மோடியோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்லி இங்க கம்மி. நீங்க வட மாநிலங்கள்ல இருக்கிறதோ அல்லது ஈவன் மற்ற தென் மாநிலங்கள்ல இருக்கிற அளவுக்கு கூட தமிழ்நாட்டில் இல்ல. ஆனால் முதல் முறையாக நீங்க சொல்ற மாதிரி 2% கீழே இருந்த ஒரு பாஜகன்றது இன்னைக்கு 6%, 7% அப்படிங்கிற ஓட் ஷேருக்கு வந்திருக்காங்க. அது வந்து கட்டாயமா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான். அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா கூட அது ஒரு முன்னேற்றம் தான். அதாவது ஒரு மூன்றாவதாக ஆல்டர்னேட் ஒரு ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் தான் பார்க்க வேண்டியது. தமிழகத்தில் எப்பவுமே திமுக அணி, அதிமுக அணி என்ன 2 அணிகளை மட்டுமே பார்த்து பழகிய தமிழக மக்களுக்கு 3வது ஒரு பலமான அணியை பாஜக இந்த முறை அமைத்து காட்டியது. பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள், கொங்கு உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கி ஒரு பலமான அணியை உருவாக்கி களத்தை சந்தித்திருக்கிறது. களத்திற்கு பிறகு வாக்கெடுப்புக்கு பிறகு நாம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளில் அந்த அணிக்கு 4 தொகுதிகள் உறுதியாகவும் 2 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக அலசணும். இதுக்காக நமது அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பதிவு செய்த திரு ராகவன் அவர்களுக்கும் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நாளைக்கு திமுக அணி எந்த இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது கருத்து கணிப்பு முடிவுகள்ல, இதற்கான முக்கியமான காரணம் என்ன, முக்கியமான வேட்பாளர்களை களத்தில் நிறுத்தியும் சில தொகுதிகளை இழந்திருக்கிறது, இதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி நண்பர்கள்.